ஹாய், இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஸ்ப்ரவுட்டட் ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் எனக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்காக இந்த கேக் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வீட்டிலேயே. என்னோடய 2 குழந்தைங்களுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம். இந்த கேக் ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டீட்டெயில்டாக அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 எக்கை எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணி நுர வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி அதை வடிகட்டி வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு டம்ளரில் 3/4 டம்ளருக்கு நான் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு பால் வந்து 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். ஸோ நமக்கு தேவைன்னா அப்புறம் லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் ராகி மாவு. ஸோ அந்த டம்ளர் அளவே தான், அந்த டம்ளர் அளவில் தான் இருக்கும். ஸோ 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 டம்ளர் குக்கிங் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கணும். நான் அது வந்து சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுவுமே 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில். ஸோ ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் அது வந்து லைட்டாக மட்டும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம டின்னில் வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அதில் வந்து நம்ம கேக் மிக்ஸை வந்து ஊற்றியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் டின், அதில் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம ஓவனில் வந்து கன்வெக்ஷன் மோடு வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிகிரி வந்து 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ ப்ரீ ஹீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ 10 குக்கர்லேயுமே இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்து கேக் டின் வச்சிங்க அப்படின்னா ஒரு 20-30 நிமிஷத்தில் நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சாச்சு கேக் மிக்ஸை. உள்ளே வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடு பண்ணிவிட்டு அதே மாதிரி 180 டிகிரியில் வச்சுட்டு 26 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் கரெக்ட் டைமாக இருக்கும் எனக்கு வெந்து வர்றதுக்கு, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கேக் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. 26 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ முடிஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே வெந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ராகி கேக் அவுட்புட். இந்த ராகி கேக் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மைதா கேக் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. குழந்தைங்களோட போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதில் அயன், கால்சியம்னு நிறையா வந்து விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூடாக எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவில் பண்ணது. என்னோடய 1.5 வயசு பொண்ணுக்காக நான் அரைச்சி வச்சுருந்த மாவு கூழ் காய்ச்சறதுல. ஸோ அதில் கேக் பண்ணால் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? டேஸ்ட் எப்படி தெரியுது? நல்லாவும் இருக்குது. கொஞ்சம் ஏதோ மிளகு உள்ளே இறங்குற மாதிரி இருக்கா, ஆனால் செம்மையாக தான் இருக்குது. மிளகுலாம் இருக்கா? சரி.